நமது நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக மிளிரும் தோட்டப்புற பாட்டாளி மக்களின் அபரிதமான அர்ப்பணிப்பை நினைவுகூரும் சர்வதேச தேயிலை தினம் இன்றாகும். இதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 2005ஆம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்ட சர்வதேச தேயிலை தினம் புதுடெல்லியில் முதலாவதாகவும் இலங்கையில் இரண்டாவதாக 2006ஆம் ஆண்டும் அனுஷ்டிக்கப்பட்டது. சர்வதேச ரீதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் சிறு செய்கையாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இலங்கை தவிர இந்தியா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா, கென்யா, மலாவி, மலேசியா, உகண்டா மற்றும் தன்சானியா ஆகிய நாடுகளிலும் சர்வதேச தேயிலை தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பிரித்தானிய ஆட்சி காலத்தில் இலங்கையில் முதன்முறையாக தேயிலை செய்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. தேயிலை செய்கைக்காக இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாகவும் வரலாறு குறிப்பிடுகிறது. இலங்கையில் தேயிலையின் பிறப்பிடமாக மலையகம் விளங்குகிறது. நாட்டின் முன்னணி ஏற்றுமதி பயிராக தேயிலை விளங்குகின்ற போதிலும் நாட்டிற்கு பாரிய ஏற்றுமதி வருமானம் கிடைத்தும் தேயிலை தோட்டத்தில் அல்லலுறும் தொழிலாளர்களின் வாழ்வில் விடியல் கிடைக்கவில்லை. சரிவான மலைகளில் அட்டைகள் ரத்தம் குடிக்க, கடும் பனி சில்லிடும் குளிர், கொளுத்தும் வெயில் எதனையும் பொருட்படுத்தாது கொழுந்து பறிப்பவர்களுக்கான சலுகைகள் குறித்து எவரும் கருத்தில் கொள்ளவில்லை. லயன் வீடுகளுக்குள் நாளாந்த சம்பளத்தில் உயிர் வாழும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் பூரணப்படுத்தப்படாமல் இருப்பது கவலைக்குரியதே.